எனக்கு தெரிஞ்ச ஹியூஜ் டிரெக்டர்ஸ் ஹூ ஹவ் கிவன் பிளாக் பஸ்டர்ஸ். ஆனால் சினிஃபைல்ஸ் வந்து அவங்கள பெருசாக கவனிக்க மாட்டாங்க. கவனிக்க அவங்க ஓகே அது வருது, அது கமர்ஷியல் படம்னு ஒரு மாதிரி ஓரமாக வச்சிடுவாங்க. எனி ரீசன் பீப்புள் அந்த சினிமாவை லவ் பண்ணுறவங்க, ஆர்ட்டை லவ் பண்ணுறவங்க வந்து ஒரு பெரிய க்ரௌடு உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம், ஆஃப்டர் டூயிங் அ மூவி வித் சூப்பர் ஸ்டார் யூ டூ ஜிகர்தண்டா XX. அது வந்து வை டு யூ டூ தட்? உங்களுக்கு தெரியும், நான் வந்து அந்த ஃபினான்ஷியலாக கேட்குறேன். வாட் யூ கேன் புல் ஆஃப்னு ஒரு நம்பர் இருக்குல்ல. நீங்க ஈஸியாக தெலுங்கு போகலாம், அங்கே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட பண்ணலாம். யூ கேன் கோ டு ஹிந்தி போய் ஒரு பெரிய படம் பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் பீங் பிராக்டிகல். இதுதான் ஃபார்மேட், இதான் ஃபார்மேட். ஏன் அந்த ஃபார்மேட்குள்ள போகாம ஏன் வந்து இல்ல நான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படம் வந்து காட்டுக்குள்ள நடக்க போகுது, அங்க ஒரு படம் எடுக்க ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? அது தெரியல, அந்த ஜோனே நான் போல ஆக்சுவலி வந்து. ஏன்னா பேட்டை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, அது ஒரு ஸ்டாண்டலோனா ஒரு தலைவருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்தேன் தவிர்த்து, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இனிமேல் பண்ணா வந்து இத்தனை க்ரோர்ஸ்ல தான் பட்ஜெட்ல தான் பண்ணணுன்ற அந்த தாட் எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. அடுத்த பண்ணோன்னா பிக் பட்ஜெட் ஃபிலிம் தான் பண்ணணும், அடுத்த பண்ணோன்னா இதே மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணணும், ஸோ தட் அடுத்த ஹிந்திக்கு போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லை எனக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி இருக்கேன்லாம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஏதோ சில ஸ்கிரிப்ட் வந்து அடுத்து இதை தான் பண்ணணுன்ற மாதிரி தோன்றது தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்து எனக்கு XXமே வந்து இறைவி முடிச்சப்பே வந்து லாரன்ஸ் சார் கேட்டார், ஜிகர்தண்டா 2 பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. நான் எனக்கு ஜிகர்தண்டா 2 ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன், பண்ணலாமான்னு கேட்டார். பட் ஆனால் எனக்கு அது அப்போ ஏதோ அது இன்னும் ஃபுல்லாக க்ரோ ஆகலைன்ற மாதிரி தோணுச்சு. என் மைண்ட்லேயே வந்து எங்கேயோ நிற்கிது, ஒரு இந்த அளவுக்கு வந்துச்சு. அதாவது வந்து ஒரு காப்பு, ஒரு அண்டர் கிரவுண்ட் காப்பாக போகிறான், அவனுக்கு ஃபில்ம் மேக்கிங்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு இஸ் கோயிங் ஆன் அ மிஷன் வித் கில்லிங் தட் ஃபெலோ. பட் அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபில்ம் இது இருக்க ஆளுனால அவன் ஒரு ஃபில்ம் மேக்கராக டிஸ்கேஸ் பண்ணி போய் அவனை எப்படி கொல்ல போகிறாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளே ஏதோ வேற ஒன்று வரணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை அப்போ ஒன்று வச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கே அது பிடிக்கல. இது இல்லை, இட் நீட்ஸ் டு பீக் சம்திங் மோர் அப்படின்னு. ஏன்னா வந்து ஜிகர்தண்டாவில் வந்து ஒரு ஹவ் அன் ஆர்ட் இஸ் சேஞ்சிங் ஒன் மேன், ஒரு ஆளை எப்படி மாற்றுதுன்னு காட்டுறோம். பார்ட் 2 எடுக்கும்போது இட் கான் பி த சேம் திங் டூயிங் த சேம் திங் அகைன். ஓகே, இப்போ இது ஊரில் இன்னொரு வில்லன், இன்னொரு ஃபில்ம் மேக்கர் இவனை மாற்றிட்டாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அபவுட் வாட் அதர் பிகர் பர்பஸ் அண்ட் ஆர்ட் கேன் ஹேவ். அப்பார்ட் ஃப்ரம் சேஞ்சிங் ஒன் பர்சன், ஹவு கேன் இட் change an entire society or entire mindset of people? How can it affect the politics? அந்த மாதிரி இதை ஒன்று பெருசாக நம்ம பேசணும். அதுக்கு நம்மளுக்கு கதை பேசுறதுக்கு தமிழ்நாடு தான் சரியான ஊர். how art can influence lifeங்கிறது வந்து தமிழ்நாடு தான் சரியான ஊர். நம்ம ஊர்ல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் உடனே வந்து அது பாலிடிக்ஸ், சினிமா, கிரிக்கெட் எல்லாமே நம்ம ஊர்ல என்ன சினிமா இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த ஸ்டார்டம் பீப்புள், அது நம்ம ஊரில் குறையவே குறையாது. பிகாஸ் வி ஆர் டியூன் டு தட். ஏன்னா சினிமா வி சி இப்போ டாப்பிக்காகவே பார்த்தீங்கன்னா சினிமான்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு. எல்லாருமே சினிமா பார்க்காத ஆட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் தானே. அது ஜஸ்ட் ஒரு இதாக மட்டும் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ எது சொல்லுவதுன்னா XX அப்போ எனக்கு இது தோணுனால எனக்கு மகான் முடித்த உடனே எனக்கு தோணுச்சு, ஒரு ஐ காட் அன் ஐடியா ஆஃப் அபவுட் திஸ் இன் எலிஃபண்ட், அந்த ஒரு ஃபாரஸ்ட், இந்த விஷயம் எனக்கு தோணுன உடனே ஐ ஃபெல்ட் ஓகே XX பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் XX. ஸோ அடுத்து நான் வந்து ஏதாவது ஒன்று சின்ன கூட பண்ணலாம், தெரில, தேர் இஸ் நோ பிளான்.